ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா மஷ்ரூம். ஓகே, மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூமா அப்படின்னு சொல்லிட்டு அதோட காம்பெல்லாம் நம்ம எடுத்துட்டு நான் மஞ்சள் தண்ணி போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் மஷ்ரூம் எல்லாம் நம்ம இப்படி கழுவி எடுத்துட்டோம்னா நமக்கு ஒரு மனசு ஒரு திருப்தி. சரியா? இதை இப்போ லைட்டா தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம வதக்கிடுவோம். உப்பும் போட்டுவோம்னா லைட்டா கொஞ்சமா உப்பு போட்டுட்டு சூப்பரா வதக்கி எடுத்துடணும். கூட தண்ணி வரும். ஏன்னா நம்ம அந்த பட்டன் மஷ்ரூம் தான் வாங்கியிருக்கோம், இது வாங்கினது இல்லைல்ல. பட்டன்ல அது என்னது? ஆமா, நிறைய தண்ணி வருது. இந்த தண்ணியில இது வேகட்டுனா சரியா? அந்த டைம்ல நம்ம ஒரு சில வேலைகள் பார்க்கணும். என்னன்னா, இஞ்சி பூண்டு சதைச்சு வைக்கணும், தக்காளி பேஸ்ட் எடுக்கணும். நம்ம சுக்கா மாதிரி தான் வைக்க போறோம். ஆனா இது காலைல டிஃபனுக்கும் மத்தியம் லஞ்சுக்கும் எப்படி யூஸ் பண்ணிக்கிடலாம். ஓகே, ஒரு குழம்பு வச்சு எப்படி யூஸ் பண்ணலாம், அதுதான் நம்ம இப்ப கண்டினியூவா போடுவோம். ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டு இது செகண்ட் வீடியோ. இந்த பேரு ஊறுப்பட்ட தண்ணி ஊறு. ஓகே, இது வேகட்டு. நம்ம அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தக்காளி பேஸ்ட் ரெண்டுமே ரெடி பண்ணிடுவோம். தண்ணி எல்லாம் வச்சிட்டு சரியா? இதோடய எடுத்துருவோம். எவ்வளவு காணம் இருந்தது, எவ்வளவு பவுண்ட் ஆயிட்டு விதியா? நல்லா சாப்பிட்டா ஒரு ஆளுக்கு தான் காணும். எண்ணெய் ஆட் பண்ணுவோம். ஏற்கனவே அதுல மஷ்ரூம்லயும் எண்ணெய் இருக்குன்னா பிரிஞ்சல போட்டிருக்கேன். அடுத்தால வத்தல மேக்ஸிமம் சீடு எடுத்துட்டோம். சரியா? கேஷும் வத்தலும் போட்டுட்டு இந்த மிளகெல்லாம் நல்லா நம்ம வறுத்துட்டோம் வைங்களா, வச்சுட்டோம்னா ரொம்ப எரிப்பு தெரியாது. கேஷ்யூ கலர் மாற வரைக்கும் வறுக்கணும். வறுத்தா இனி உள்ளி, சின்ன உள்ளியும் போடலாம் பெரிய உள்ளியும் போடலாம். நம்ம ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம்னா சின்னதும் பெருசுமா என்ன செய்யுது போட்டிருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுருவோம். போட்டாச்சா? சிம்ல வச்சுட்டு இஞ்சி பூண்டுனா ரொம்ப நைஸா எல்லாம் அரைக்காண்டா, லைக் சதைச்சு போட்டா போதும். அப்பா, மஞ்சள் பொடி, அப்புறம் கொத்தமல்லி பொடி, ஜீரக பொடி போடுனா 1/4 ஸ்பூன் போல ஜீரக பொடி. இந்த இதுக்கு சிக்கன் மசாலா பொடி இருந்தா நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு கரம் மசாலா பொடி லைட்டா ஒரு 1/4 ஸ்பூன் போல போட்டா போதும், ரொம்ப போடாண்டா. போட்டுட்டு இனி காஷ்மீரி சில்லி போடுனா மிக்ஸ் பண்ணுவோம். நீ அரைச்சு வச்ச தக்காளி பேஸ்ட் என்ன செய்யணும்னா இதுக்குள்ள ஆட் பண்ணிடணும். பாட்டில தண்ணி இதே நம்ம ஆர்டினரி சில்லி எல்லாம் ஆட் பண்ணோம் ஐயா, கலர் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல வரும். சேர்க்கலாம். மஷ்ரூமை இது கூட ஆட் பண்ணுவோம்.
பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதெல்லாம் கூடி போனா ஒரு 20 நிமிஷத்துல இந்த வேலைகள் எல்லாம் முடிஞ்சிடும். கொஞ்சமா கொத்தமல்லி கீரை புதினாவுமே நான் வச்சிருக்கேன். சரியா, போடணும். இதுலே இருக்காண்ணா மீடியத்துல வச்சுட்டு மூடி வச்சிருவோண்ணா. லாஸ்ட்ல போதுண்ணா. இவ்வளவுதான் இதுக்கு வேலை. போடு. ஏன்னா இப்பதான் சொல்ல போறேன், காலையில என்ன டிஃபன்னா புட்டு வேகுது. புட்டுக்கும் ஆஃப் பண்ணிடுவோம், ரொம்ப திக்காயிர விடாது. புட்டுக்கும் நல்லா இருக்கும். ரைஸுக்கு வந்து நம்ம அந்த ரசம், இது ரசம் கூட வேண்டாம், ஒயிட் ரைஸ் எடுத்து ஒரு டிஃபன் பாக்ஸ்ல வச்சு மேல இந்த கிரேவியை மட்டும் வச்சுட்டு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். சரியா, பிளேட்டிங் பண்ணிட்டு இனிமேல் ஒரு ஐடியா பார்ப்போம். எப்படி இருக்கு? இதுக்கு ரெண்டுக்குமே இனி மேட்ச் ஆகணும்னு சொன்னா பப்படம் வேணும், இல்லைன்னா வேண்டாம். ஏன்னா புட்டுக்குமே நம்ம என்னன்னா டக்குன்னு இதுல இருந்து ஒரு பீஸ் போல எடுத்து இதுல இருந்து இப்படி மிக்ஸ் பண்ணி, எத்தனை பேர் கடலை கறி வச்சு சாப்பிட்டவங்க கண்டிப்பா இந்த மாதிரி செய்து ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வைஸ் கண்டிப்பா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த பட்டன் மஷ்ரூம் மற்ற குண்டு மஷ்ரூமோடு இந்த மஷ்ரூம் வந்து டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஓகே, செய்து பாருங்க. இதெல்லாம் நான் வந்து எப்பவுமே சொல்ல வடமதி சமையல் சேனலை பொறுத்த வரைக்கும் செய்து பாருங்க, செய்து பாருங்க. ஏன்னா செய்து பார்த்தாதான் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான டேஸ்ட் தெரியும். இது வரைக்கும் நம்ம இந்த மஷ்ரூம் வந்து நம்ம போடவே இல்லை சேனல்ல. சாய் குக்ஸ்லயும் போடல, வடமதிலையும் போடல. ஓகே, செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.